3 நாள் அவனுக்கு ஒரு பாக்கி அண்ணே. பாக்கி. அண்ணே நல்ல சரக்கா வேணுண்ணே, குடிச்சா ஸ்மெல்லு வரக்கூடாது, ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே தெரிஞ்சிடணும், ஓகேவா? ஆனால் போதை ஏறினே இருக்கணும். அந்த மாதிரி சரியான சரக்காக கொடுங்கண்ணே. ஆமாம். இந்த அவன் குடிச்சிட்டு மிச்சம் வைப்பான், அதை நக்கிட்டு போ. மோந்து பார்த்துட்டு போ, கரெக்டாக இருக்கும். வித்தியாசமாக கேட்குறாங்க. சரிண்ணே, அப்போ அவர் குடிச்சு முடிச்சோடனே அதை மோந்து பார்த்துக்கிறேன். சரியா? சை, காலையிலே நமக்குன்னே வந்து வாய்க்குதுங்க வேறு. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் குடித்து 57 பேர் பலியான நிலையில் பலர் மருத்துவமனையில். அண்ணா ஏன்டா கத்துற? அதுக்குள்ள ஏறிடுச்சா? பாருண்ணே, இந்த விஷச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் சொத்து போயிட்டாங்களாண்ணா. தீவிர சிகிச்சையில் உள்ளனர். கள்ளச்சாராயம், விஷச்சாராயம், அது கஞ்சானி எதையாவது குடிச்சிட்டு செத்துக்கிட்டு போயிடு. என்னத்த இங்கே பாரு, கலர் கலராக வாங்கி வச்சிருக்கிறான், பாட்டிலா வகை வகையாக சைடிஸ் எல்லாம் வச்சு ஏசி போட்டு நல்லா சூப்பராக கூலிங்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு பயம் வரமாட்டான், அங்கேயே போய்க்கிருக்காங்க. சை அண்ணே, இந்த மது, விஷச்சாராயம், கள்ளச்சாராயம் இதுக்கெல்லாம் என்னென்ன வித்தியாசம்? கரெக்டாக கேட்ட பாரு, ஒன்றுன்னா சொல்கிறேன் கேளு. முதல்ல கள்ளச்சாராயம் அப்படின்னா கள்ளனா என்ன? மறைமுகமா திருட்டுத்தனமா கள்ளச்சந்தைன்னு கேள்விப்பட்டிருக்கல, அதனால கள்ளச்சாராயம் பேன் பண்ணதை கள்ளச்சாராயம்னு சொல்றாங்க. அதாவது சட்டத்துக்கு விரோதமாக காய்ச்சறதுக்கு பேர் கள்ளச்சாராயம். இதைத்தான் இவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஷச்சாராயம்னு ஒன்று இருக்கு பாரு, இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரானது இதில் என்னென்ன கருமத்தை கலக்குறாங்கன்னே தெரியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெத்தனால்னு ஒன்று இருக்குதாமா, அது 95% போடுறாங்க. அடுத்து மது. இந்த மதுவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டே இந்த லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து கம்பெனிக்கு கொடுத்து இவ்வளோ செய்யணும் அவ்வளோ செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து முறையாக செய்யப்படுறது. அது இல்லாமல் தினமும் இந்த தரம்லாம் பார்ப்பாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதனால் அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஆனால் இதுக்காக இது வந்து தரமானதா, உடல்நலத்துக்கு கேடு விளைக்காதா அப்படின்லாம் கேட்டால் விளைவிக்கும், ஆனால் உடனே விளைவிக்காது. இப்போ கள்ளச்சாராயமோ விஷச்சாராயமோ உடனே காட்டும் வேலையை, இவன் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் வேலையை காட்டுவான். அதனால் இவன் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி, புரியுதா? அது மட்டும் இல்லை, இந்த மதுவில் வந்து எத்தனை ஆள்னு ஒன்று கலக்குறாங்கப்பா. இந்த மதுலேயே நிறைய பிராண்ட் இருக்குல்ல, பீருன்னு, அதில் ஒரு 5% இருக்குமா. அப்புறம் வந்து ஒயினில் 15%. மற்றபடி இந்த ரம்மு, விஸ்கி, ஜின்னு இதிலலாம் வந்து ஒரு 40% கிட்ட வரும். இதுதான் இந்த அளவுகோல். ஆனால் இந்த விஷச்சாராயம் இருக்கு பாரு, இதில் வந்து எத்தனால் கலக்கலை, மெத்தனால் கலக்குறாங்க. அதில் எவ்வளோ % தெரியுமா? 95%. குடித்தா என்ன ஆகும்? கண்ணு முடிஞ்சிருச்சு, காது அவுட்டு, குடல் எரிச்சல், வயிற்று போக்கு, இழுத்துக்கு அவ்வளோதான் முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு விஷத்தை தான் நம்ம வந்து வாங்கி குடிக்கிறாங்க. இந்த மதுலாம் வந்து தொழிற்சாலையிலேருந்து முறையாக பயன்படுத்தி முறையாக கொண்டு வராங்க. அதனால வந்து இதில் ஏதாவது உடனே சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராது, ஆனால் பின்னாடி சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, புரியுதா? அதனால் விஷச்சாராயெல்லாம் குடிக்கக்கூடாது. ஏன்னா விஷச்சாராயம் காய்ச்சறதே இருக்குது பார்த்தியா, அதில் வந்து போதை ஏறணுங்கிறதுக்காக சில பல கெமிக்கல் கலக்கிறாங்க. அவங்க காய்ச்சற அந்த இடத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப மாசாக இருக்கும், அதாவது டஸ்ட்டாக இருக்கும், அதில் கூட பல விளைவுகள் வரும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதில் முக்கியமானது, உலக சுகாதாரத்துறையே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ எந்த மதுவுமே குடிக்கக்கூடாது, எல்லாமே விஷம்தான். கம்பேர் டு இதுன்னும் போது மது வந்து ஓகே அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறதுனால இதை குடிக்கிறாங்க, புரியுதா? இதில் எத்தனாலுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கு அரசாங்கம், மெத்தனாலுக்கு லைசன்ஸ் கொடுக்கல. இந்த மெத்தனால் அதெல்லாம் எங்கிருந்துனே கிடைக்குது? கேட்டபாரு கேள்வி. மெத்தனால் எங்கிருந்து வருதுன்னா, சில பல தொழிற்சாலைகள்லாம் வருமானம் அதிகமாக வருது அப்படிங்கிறதுக்காக இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் காய்ச்சுற ஏஜென்ட்டுக்கிட்ட மெத்தனாலை தள்ளி விட்றாங்க. அப்படி இல்லைன்னா தொழிற்சாலைக்கு போய் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிற அந்த லாரியை மடக்கி அங்கே ஒரு டீலிங் நடந்து இந்த மெத்தனால் கைமாற்றப்படுதாமா அப்படின்னு நமக்கு கிடைச்ச சோர்ஸில் சில பேர் பேசிக்கிறாங்க. அங்க என்னென்ன ஒரே சத்தமா இருக்கு? அதுவா? அது வேற ஒன்றும் இல்லை. இந்த புள்ளிங்கோஸ் இருக்காங்கல்ல சென்னையில், கஞ்சா போதை அதிகமாகி ஸ்கூலுக்கு போகிற பெண் பிள்ளைங்க கிட்ட கலவரம் பண்ணியிருக்காங்க. அட்டகாசம் பண்ணி தாங்க முடியல. தட்டி கேட்டவங்க வீட்டில் இருக்க சிசிடிவிலாம் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க இந்த புள்ளிங்கோஸ், அதுவும் கஞ்சா அடிக்கிற புள்ளிங்கோஸ். சரியா? அப்படியா?
கஞ்சா போதையா? இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் போலீஸும் வந்திருக்கு. போலீஸ் தான் நம்மளை பிடிச்சிருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு போதை தலைக்கேறி போலீஸே தள்ளி விட்டு அடாவடித்தனம் பண்ணிக்கிருக்காங்க இந்த கஞ்சாஸ். பாத்தியா? அண்ணா, இங்க ஒரு பாப்பா அழுகுதுண்ணே. அதுவா, அந்த பிள்ளை எதுக்கு அழுகுதுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. ஒயின் ஷாப்பை தயவு செய்து இழுத்து மூடுங்க, எங்கள் அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறாரு, நான் +2 படிக்கிறேன், என்னால் படிக்கவே முடியலை, அடிச்சுக்கிட்டே இருக்காரு, இந்த சாராயனால் தான் என் நிம்மதி, என் வீடோட எல்லாமே போயிருச்சு, தயவு செய்து இழுத்து மூடுங்கன்னு கண்ணீர் மழுக அழுகுது அந்த குழந்தை. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? எல்லாம் சாராயப்படுத்துகிற பாடு தான். ஆனால் அந்த ஆள் என்ன போதை தலைக்கேறிடுச்சு. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா விண்வெளிக்கு நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டாப்புல. இப்போ விண்வெளிக்கு போனால் ராக்கெட் எப்படி போகும்? இப்படியே ஏறாதுல, இப்படி தானே ஏறும். இப்போ இப்படி ஏறினா உட்காந்துருந்தா நம்ம இப்படி தானே போவோம். அதனால அப்படி பயணம் பண்ணுற மாதிரி அவர் நினச்சிட்டு அப்படி படுத்துருக்காப்புல. இது ஒரு போதைக்கான காரணம் தான். இந்த மாதிரி நிறைய வகைகளில் போதைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாயிருச்சு தம்பி. அந்த காலத்தில் வித்தியாசமான போதைகள்லாம் இருந்துச்சு. அப்படின்னு பண்ணுவாங்க. என்னன்னு தெரியுமா? இந்த பஞ்சர் ஒட்டுற ஃபெவிகால் டப்பா இருக்குல்ல, அதை வாட்டர் பாக்கெட்டில் போட்டு மூச்சை உள்ள எழுதுவாங்க, ஃபெவிக் பாண்டு. அப்புறம் ஒயிட்னரில் போதை இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி கொக்கைனு, ஹெராயின், அது இதுன்னு நிறைய வந்துருச்சு. கம்பேர் டு எல்லாமே பார்த்தப்போ அரசாங்கமே இப்போ சாராயத்தை விற்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து தரம்ன்ற ஒரு பட்டியலை வேற கொடுத்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது? சப்போட்டா வந்து பார்த்தீங்களா, அந்த ஆளை வந்துட்டு வாயா போயான்னு பேச முடியா? கண்ட்ரோல் சொல்லணும். அது ஒன்றும் இல்லை, அவர் ஒரு போதை இளைஞர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா போதை தலைக்கேறி வண்டியே நம்மளுதான், ரோடே நம்மளுதான், அடிச்சு ஓட்டுவோன்னு ஏடா கூடமா வண்டியை ஓட்டி போலீஸ்கிட்ட மாட்டி போலீஸே அடிக்க பாய்ஞ்சிருக்காப்புல. அந்த அளவுக்கு போதை தலைக்கேறி வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. இதுவும் கஞ்சாதான் காரணம். ஸோ கம்பேர் டு பீடி, கஞ்சா, போதை இதெல்லாம் ஓகே. அண்ணன் சொல்கிறத வச்சு பார்த்தா மதுவே குடிக்கலாம்னு நினைக்கிறேனே. ஏன்னா பீரு, சரக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தரப்படுத்துறீங்கன்னா வேற சொல்கிறீங்க, அதே குடிக்கலான்னு இருக்கேன். அட மூதேவி, அப்படி இல்லையா? இங்கே பாரு, நீ நல்லா யோசிக்கணும், எது சரியானதுன்னு யோசிக்கணும். எந்த மதுவுமே உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும், எந்த மதுவும் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதா நல்லது. புரியுதா? தயவு செய்து குடிக்காத. பாட்டில் எழுதியிருக்கா இல்லையா? நாங்கள் விற்கிறோம், அதுக்காக குடிக்கக்கூடாது. நல்லா யோசி, எது சரியானதுன்னு யோசி, நல்லா யோசி. கண்டுபிடிச்சிட்டேனே, இருக்கிறதுலே ஆபத்தானது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டேனே. குடிக்கும் போது சைடிஸ் திண்ணிய பக்கத்தில் வைக்கக்கூடாதுண்ணே. அவன் தானே இருக்கிறதுலே பெரும் ஆபத்தானவன். இனிமே அவனை சேர்க்க மாட்டேனே. அட பண்ணாட, எதை யோசிக்க சொன்ன எதை யோசிச்சிருக்கு பாரு. மூடியை மோந்து பார்க்க சொன்னப்பவே இதை வெளியே அனுப்பியிருக்கணும். தொண்டை தண்ணியை கல்லியை கத்துன பார்த்தியா? என் புத்தியை